இந்த ஃபீட் என்ன நினைக்கிறீங்க? ஃபீடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா மாட்டுக்கு போட்டா சாப்பிடுது, சரி, தண்ணி குடிக்குது. சரி. இப்போ அந்த தீவனத்துக்கு இந்த தீவனம் ரேட்டு கம்மியாகுது. சரி. அதனால எங்களுக்கு இது நல்லா சாப்பிடுறதுனால கொஞ்சம் பால் கொஞ்சம் அதிகமா வருது. பால் அதிகமா வருது. கொழுப்பு நல்லா அதிகமா இருக்கா? பால்ல கொழுப்பு அதிகமா இருக்கா? கொழுப்பு அதிகமாகுது. சரி சரி. இந்த தீவனம் எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த தீவனம் கொடுக்கும்போது இந்த மாடுக்கு எப்படி இருக்குது? பால்லாம் எப்படி இருக்குது? மாடு பால் நல்லா கெட்டியா இருக்குங்க. சரி. மாடு நல்லா வளமா இருக்கு. வளமா இருக்குது. தண்ணி நல்லா சாப்பிடுது. தண்ணி நல்லா சாப்பிடுது. இந்த ஃபீடு இந்த டிஎம்ஆர் கொடுக்கும்போது என்ன நன்மைகள் கேட்டாச்சுன்னா, இந்த டிஎம்ஆர் கொடுக்கும்போது நமக்கு கிரீன் ஃபாடர், ட்ரை ஃபாடர், கான்சன்ட்ரேட், கால்சியம், கலப்பு தீவனம் எல்லாமே ஒரே தீவனத்துல வரும்போது நம்ம ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஃபீடும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பசுந்தீவனத்துக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்றதுன்னா கார்ன் சைலேஜ், சோவர் சைலேஜ் பசுந்தீவனத்துக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம். உலர் தீவனத்துக்கு பதிலாக என்ன ஆட் பண்றோம்னா வைக்கோல் ஆட் பண்றோம், சோளத்தட்டு ஆட் பண்றோம், நிலக்கடலை கொடி. இதை நம்ம என்ன பண்றோம்? காஞ்ச தீவனம் மாட்டி இந்த ஃபீட்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் நம்ம கலப்பு தீவனமா இதுல ஆட் பண்ணது என்னன்னு கேட்டாச்சுன்னா, கலப்பு தீவனத்தை பொறுத்தவரை என்ன கேட்டாச்சுன்னா நமக்கு சோயா இருக்குது, மெய்ஸ் பவுடர் இருக்குது, நவதானியம் இருக்குது, டிடிஜிஸ் இருக்குது, பிளஸ் தவுடு இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண கான்சன்ட்ரேஷன் சொல்லிவிட கலப்பு தீவனமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நுண்ணூட்டமும் சொல்லி பொறுத்தவரை கால்சியம் இருக்கு, மில்டர் மிக்சர் இருக்கு. இந்த கால்சியம் மில்டர் மிக்சர் பிளஸ் பைபாஸ் ஃபேட் ஆட் பண்றோம், மலாசிஸ். இதெல்லாம் சேர்ந்து ஒரே பேக்ல வரதா 25 kg டிஎம்ஆர். பணம் பார்த்தாச்சுன்னா இங்க நாட்டு மாடு இருக்கு, நம்ம ஹெச்எஃப் மாடு இருக்குது, கண்ணுக்குட்டியும் இருக்குது. டோட்டலா இங்க 182 அனிமல்ஸ் நம்ம ஃபீடிங் பேட்டர்ன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீடு கொடுக்கறதுனால அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு, இதை சாப்பிட்றதுனால மாடுகளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப நம்ம கொடுக்குற ஃபீடிங் ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடமே அந்த ஃபீடிங் இந்த டைம்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். மாடுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். இந்த ட்ரூமில் டிஎம்ஆர் சொல்றது என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த தீவனம் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம் மற்றும் நுண்ணூட்டங்கள் சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த டிஎம்ஆர். டிஎம்ஆர்னா டோட்டல் மிக்சட் ரேஷன். இது ஒரு நியூ டெக்னிக். இந்த இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பச்சை, அதாவது கிரீன் பேஸ்ட், ஒரு பச்சை, ஒரு கார்ன் சைலேஜ் பேஸ்ட் டிஎம்ஆர் நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீவனம் கொடுக்கும்போது மற்ற தீவனம் காட்டில் இதை கொடுக்க சமயத்தில் என்னோட மில்க் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் என்ன ஃபேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதான் என்னோட மிகப்பெரிய ஒரு இது அச்சீவ்மெண்ட். ஏன்னா ரிசல்ட் ஷோ பண்றேன். நம்மளுடைய ரிசல்ட் நம்ம செக் பண்ணும்போது 5.58 ஆஸ் பர் ரேஷியோல நம்ம செக் பண்ணும்போது அனாலிசிஸ் செக் பண்ணது 5.58 ரேஷியோ நமக்கு ஃபேட் கிடைச்சிச்சு. கால்சியம் மினரல்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ரேட்டெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி மாட்டுக்கு எவ்வளவு கம்பேர் பண்ணும் பிரைஸை பார்க்கறதுக்கு இதனோட கேஜை பொறுத்தவரை 20 to 23 ரூபாக்குள்ளாடியே உங்களுக்கு எல்லாம் முடிச்சிடும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎம்ஆர் கம்பெனியுடைய ஜிஎம் பேசுறேன். என் பேரு வீரபாகு. இந்த கம்பெனி பேசிக்கலி ஃப்ரம் நெல்லூர், ஆந்திர பிரதேசில இருந்து என் கம்பெனி. இன்னைக்கு த்ரூ அவுட் சவுத் இந்தியா ஃபுல்லாவே நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஃபீடானது இந்த ட்ரூமில் டிஎம்ஆர் ஃபீடுன்னு சொல்றது இன்னைக்கு அமுல் டைரி கொடுத்துட்டு இருக்கோம். அமுலுடைய டைரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏபி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். தென் இப்போ கேரளா, தமிழ்நாடு ஃபுல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு வியூ பார்க்க போறோம். இந்த வியூ சொல்றது எங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்ணை. இந்த பண்ணை பார்த்தாச்சுன்னா இங்க நாட்டு மாடு இருக்கு, நம்ம ஹெச்எஃப் மாடு இருக்குது, கண்ணுக்குட்டியும் இருக்குது. டோட்டலா இங்க 182 அனிமல்ஸ் நம்ம ஃபீடிங் பேட்டர்ன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபீடு கொடுக்கறதுனால அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு, இதை சாப்பிட்றதுனால மாடுகளுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப நம்ம கொடுக்குற ஃபீடிங் ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடமே அந்த ஃபீடிங் இந்த டைம்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். மாடுகள் ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், ரொம்ப நிதானமாட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுது. இதனால மாடுகளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. இந்த ட்ரூமில் டிஎம்ஆர் சொல்றது என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த தீவனம் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம் மற்றும் நுண்ணூட்டங்கள் சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த டிஎம்ஆர். டிஎம்ஆர்னா டோட்டல் மிக்சட் ரேஷன். இது ஒரு நியூ டெக்னிக். இந்த இந்தியாவிலே நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பச்சை, அதாவது கிரீன் பேஸ்ட், ஒரு பச்சை, ஒரு கார்ன் சைலேஜ் பேஸ்ட் டிஎம்ஆர் நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கம்பெனியானது நெல்லூர், ஆந்திர பிரதேசில் ஆப்ரேட் ஆகுது. பசுந்தீவனம், இதுல பசுந்தீவனத்துக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்றதுன்னா கார்ன் சைலேஜ், சோவர் சைலேஜ் பசுந்தீவனத்துக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம். உலர் தீவனத்துக்கு பதிலாக என்ன ஆட் பண்றோம்னா வைக்கோல் ஆட் பண்றோம், சோளத்தட்டு ஆட் பண்றோம், நிலக்கடலை கொடி. இதை நம்ம என்ன பண்றோம்? காஞ்ச தீவனம் மாட்டி இந்த ஃபீட்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் நம்ம கலப்பு தீவனமா இதுல ஆட் பண்ணது என்னன்னு கேட்டாச்சுன்னா, கலப்பு தீவனத்தை பொறுத்தவரை என்ன கேட்டாச்சுன்னா நமக்கு சோயா இருக்குது, மெய்ஸ் பவுடர் இருக்குது, நவதானியம் இருக்குது, டிடிஜிஸ் இருக்குது, பிளஸ் தவுடு இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண கான்சன்ட்ரேஷன் சொல்லிவிட கலப்பு தீவனமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நுண்ணூட்டமும் சொல்லி பொறுத்தவரை கால்சியம் இருக்கு, மில்டர் மிக்சர் இருக்கு. இந்த கால்சியம் மில்டர் மிக்சர் பிளஸ் பைபாஸ் ஃபேட் ஆட் பண்றோம், மலாசிஸ். இதெல்லாம் சேர்ந்து ஒரே பேக்ல வரதா 25 kg டிஎம்ஆர். மற்ற தீவனத்தை காட்டிலும் இந்த ப்ராடக்டை மாடு விரும்பி சாப்பிடுறது நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஒவ்வொரு கண்ணுக்குட்டிகளும் ஒவ்வொரு மாடுகளும் தேவையான அளவு ஃபீடு கொடுக்க சமயத்துல தேவையான அளவு எடுக்குது. இந்த ஃபீடு இந்த டிஎம்ஆர் கொடுக்கும்போது என்ன நன்மைகள் கேட்டாச்சுன்னா, இந்த டிஎம்ஆர் கொடுக்கும்போது நமக்கு
கிரீன் ஃபாடர், ட்ரை ஃபாடர், கான்சன்ட்ரேட், கால்சியம், கலப்பு தீவனம் எல்லாமே ஒரே தீவனத்துல வரும்போது நம்ம ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஃபீடும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கிரீன் ஃபாடர் இருக்குது, கிரீன் ஃபாடர் வாங்கும்போது இப்போ பச்சை போய் வாங்க போகணும், அதை போய் ஃபுல்லா அறுத்துட்டு வரணும், அதை கட் பண்ணணும், சாப் பண்ணணும், இப்படி கொடுக்கும்போது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வருது. தென் என்ன கேட்டாச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வருது, நம்பர் ஆஃப் மேன் பவர் வருது. ஒரு பச்சை தீவனம் கொடுக்குறதுக்கு இவ்வளவு மேன் பவர் வருது. அப்புறம் காஞ்ச தீவனம் வாங்கிட்டு வரணும், அது விலை எப்படி இருக்குன்னு தெரியாது. சம்டைம்ஸ் இன்னைக்கு லோ ரேட்டா இருக்கும், நாளைக்கு அவைலபிலிட்டி இல்லாத சமயத்துல வந்து ரேட்டு ஹையா இருக்கும். கான்சன்ட்ரேட் ஃபீடா கலப்பு தீவனம் அதே மாதிரி தான், இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு என்ன ரேஷன் தெரியாது. இதான் என்னோட டிராபேக். நீங்க கால்சியம், மினரல் மிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே டைம்ல கொடுக்கும்போது அது சார் வெரி ஹெல்த்தி. இந்த தீவனம் கொடுக்கும்போது மற்ற தீவனம் காட்டில் இதை கொடுக்க சமயத்துல என்னோட மில்க் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் என்ன ஃபேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதான் என்னோட மிகப்பெரிய ஒரு இது அச்சீவ்மெண்ட். ஏன்னா ரிசல்ட் ஷோ பண்றேன். நம்மளுடைய ரிசல்ட் நம்ம செக் பண்ணும்போது 5.58 ஆஸ் பர் ரேஷியோல நம்ம செக் பண்ணும்போது அனாலிசிஸ் செக் பண்ணது 5.58 ரேஷியோ நமக்கு ஃபேட் கிடைச்சிச்சு. இந்த ஒரு டிஎம்ஆர் தீவனம் கொடுக்கும் போது நமக்கு வேற எந்த தீவனத்தையும் நாங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, தீவனம் கொடுக்கும்போது மாடுகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்துது. 2. மூணாவது விஷயம் பால்ல வந்து ஃபேட் அதிகப்படுத்துது. 3. 4வது விஷயம் மில்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அப்புறம் 5வது விஷயம் கேட்டாச்சுன்னா உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி, இந்த செனப்பொடிக்கு திறனை கூட்டுறது, இது எல்லாமே இந்த இருக்கிற கால்சியம், மினரல் மிக்ஸ் இந்த ஃபீடு சப்போர்ட் பண்ணுது. இந்த தீவனம் கொடுக்கறதுனால நம்ம கிட்டத்தட்ட இந்த மாடுகளுக்கு அவ்வளவு நல்ல விரும்பி சாப்பிடுது, நல்ல ரெஸ்ட் எடுக்குது. அதனோட சலைவா அதிகமா வருது. அதனோட சாணி வந்து கேக் மாதிரி இருக்குது, நல்ல கேக் மாதிரி போறதுனால மாடுகளுக்கு நல்ல டைஜஷன் கிடைக்குது இந்த ஃபீடு கொடுக்கறதுனால. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க மாடு எவ்வளவு விரும்பி சாப்பிடுதுன்னு. இந்த தீவனம் நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. சோ அதுக்கான பதில் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீவனம் வந்து கொடுக்கக்கூடிய முறை சொல்றது வந்து 2 விதமா கொடுக்கலாம். ஒன்லி டிஎம்ஆர், அதாவது டிஎம்ஆர் மட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்சியல் டிஎம்ஆர் ஆட்டும் கொடுக்கலாம். ஒன்லி டிஎம்ஆர் கொடுக்கக்கூடிய சமயத்துல என்ன கேட்டாச்சுன்னா 1 லிட்டர் மில்க் இருந்தாச்சுன்னா நமக்கு 1.25 கிலோ ரெக்கமெண்டேஷன். ஒரு நாளைக்கு ஒரு மாடு வந்து 10 லிட்டர் பால் கறக்குன்னா 10 × 1.25 12.5 கிலோ, 2 பாதி காலைல 6.5 கிலோ, சாயந்தரம் 6.5 கிலோ நம்ம கொடுத்தாச்சுன்னா மாட்டுக்கு தேவையான அளவான நுண்ணுட்டங்களும் கிடைச்சிடும், தேவையான சத்துக்களும் கிடைச்சிடும், மாடுக்கு தேவையான புரதங்களும் கிடைச்சிடும். தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து ஒன்லி டிஎம்ஆர். பார்சியல் டிஎம்ஆர் போட சமயத்துல வந்து 1 லிட்டருக்கு வந்து 800 கிராம் கொடுத்தா போதும். அதே ஒரு மாடு ஒரு 10 லிட்டர் பால் கறக்குன்னா 10 × 800 கிராம் 8 கிலோ, காலையில் 4 கிலோ, சாயந்தரம் 4 கிலோ. பாக்கி நீங்க என்ன ஃபீடு வேணாலும் ஃபீடிங் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஃபீடு நீங்க கலப்பு தீவனமோ இல்ல பச்சை தீவனமோ உலர் தீவனமோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்சியல் டிஎம்ஆர். இப்படி 2 விதத்துல கொடுக்கலாம். ஆனா ஒரு 400 கிலோ மாடா இருக்குன்னா கண்டிப்பாக 8 கிலோ தேவைப்படும். 8 கிலோ கண்டிப்பா கொடுத்தே ஆனால் சென மாடுனாலும் சரி, பிரெக்னன்சி மாடுனாலும் சரி, பால் வத்தன மாடாலும் சரி, இல்ல நம்ம என்ன ஒரு பெரிய அனிமலா இருந்தா கூட 400 கிலோ வெயிட் உள்ள அனிமலுக்கு காலையில 4 கிலோ, சாயந்தரம் 4 கிலோ வந்து டிஎம்ஆர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பாக்கி நீங்க என்ன வேணாலும் தீவனம் கொடுத்துக்கங்க. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா பெரிய மாடுகளுக்காக பால் நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி கண்ணுக்குட்டி கொடுக்கலாம்னு கேட்டால் கொடுக்கலாம். இந்த பாருங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து என்ன பண்றாங்க, ஒரு கோப்பையில அதை ஃபீடை எடுத்து வச்சிருக்காங்க. இது தேவையான அளவு சாப்பிட்டு கூட மேக்ஸிமம் வந்து 1 கிலோ இருந்து ஸ்டார்ட் ஆகும். கண்ணுட்டின் பொறுத்தல 1 கிலோ இருந்து ஃபீடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தேவை தக்கன அதை ஃபீடு கொடுத்துட்டே இருக்கலாம். 1 கிலோ கொடுங்க ஃபர்ஸ்ட், காலையில சாயந்தரம் 1 கிலோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவையான அளவு இதே மாதிரி பக்கெட்ல வச்சாலே போதும். கண்ணுக்குட்டி எவ்வளவு தேவையோ அந்த ஃபீடை எடுத்துக்கிடும். ஆனா மினிமம் 1 கிலோ கொடுங்க கண்ணுக்குட்டி ஸ்டார்ட் பண்ண சமயத்தில். ஒரு 4 மாசத்துக்கு மேல கண்ணுட்டிக்கு மேல 1 கிலோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரமா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், டிஎம்ஆர் என்ன, டிஎம்ஆர்ல என்னென்ன பொருட்கள் அடங்கி இருக்குது, அதை எப்படி கொடுக்கணும், மாட்டுக்கு என்ன பெனிஃபிட், அதெல்லாம் பார்த்தோம். லாஸ்டா உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, எப்படின்னா என்னோட பிரைஸ் அதிகமா இருக்குமோ, நம்ம வாங்கலாமோ, இது எப்போ இங்கே கிடைக்குமோ இருக்குல்ல. தமிழ்நாட்டில் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அது எப்போ வேணாலும் உங்களுக்கு டெக்னிக்காகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. இந்த ஃபீடை பொறுத்தவரையில் இப்போ நம்ம கிரீன் ஃபாடர், இப்போ பச்சை தீவனம் வாங்கணும்னு வச்சுக்கோமே, இந்த சைலேஜ் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா என்ன ரேட்டுன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வைக்கோல் வாங்கணும் என்ன ரேட்டுன்னு பாருங்க. இன்னைக்கு கலப்பு தீவனம் வாங்கினா ஒரு மூடை பைபாஸ் என்ன மூட்டை இருக்குன்னு பாருங்க. கால்சியம் மினரல் மிக்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ரேட்டெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி மாட்டுக்கு எவ்வளவு கம்பேர் பண்ணும் ப்ரைஸை பார்க்கறதுக்கு இதனோட கேஜை பொறுத்தவரை 20 to 23 ரூபாக்குள்ளாடியே உங்களுக்கு எல்லாம் முடிச்சிடும். பேஸ்ட் ஆன் த டெலிவரி. இந்த நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை பொறுத்தவரை முன்னே இருக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ணும் 20 to 23 ரூபாக்குள்ளாடி இதுல ஒரு கேஜி இருக்கு. இந்த ஒரு கேஜி 23 ரூபா நீங்க மேக்ஸிமம் நீங்க கொடுத்தா கூட இதுல எல்லாமே நீங்க கொடுத்துருங்க. கிரீன் கொடுத்து பச்சை புல்லு கொடுத்துருவீங்க, காஞ்ச புல்லு கொடுத்துருவீங்க, கலப்பு தீவனம் கொடுத்துருவீங்க, கால்சியம் மினரல் மிக்சர் வந்துடும், பைபாஸ் ஃபேட் வந்துடும், மொலாசிஸ் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த இந்தியாவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த டிஎம்ஆர் ஃபீடோட நன்மைகள் பார்த்துட்டோம், பயன்கள் பார்த்துட்டோம், பலன்கள் பார்த்துட்டோம், எங்க கிடைக்கும் வர நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம். இப்போ என்னன்னா இந்த பண்ணையை பராமரிக்கிறதுக்கு கன்னியப்பன் சொல்லக்கூடிய அவர் தான் வந்து சீஃப் ஆட், அவர் தான் பராமரிச்சுட்டு இருக்காரு. வாங்க அவரே கண்டு நேரடியாக நம்ம பேட்டி எடுக்கும் இந்த தீவனம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க.
ஐயா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன பேரு? என் பேர் கன்னியப்பன். சரி சரி. இந்த ஃபார்ம் எங்க இருக்குது? இந்த ஃபார்ம் சேனல் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்குது. இதுல எவ்வளவு மாடு இருக்கு இந்த ஃபார்ம்ல? 120 மாடு இருக்குது. 120 மாடு இருக்குது. ஓகே. டிஎம்ஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. ஓகே. டிஎம்ஆர் எத்தனை மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப நாளா ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதுல 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீட் என்ன நினைக்கிறீங்க? ஃபீடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா மாட்டுக்கு போட்டா சாப்பிடுது. சரி. தண்ணி குடிக்குது. சரி. இப்போ அந்த தீவனத்துக்கு இந்த தீவனம் ரேட்டு கம்மியாகுது. சரி. அதனால எங்களுக்கு இது நல்லா சாப்பிடுறதுனால கொஞ்சம் பால் கொஞ்சம் அதிகமா வருது. பால் அதிகமா வருது. கொழுப்பு நல்லா அதிகமா இருக்கா? பால்ல கொழுப்பு அதிகமா இருக்கா? கொழுப்பு அதிகமாகுது. சரி சரி சரி. இந்த தீவனம் கொடுக்கும்போது உங்களுக்கு வேலையாட்கள் செலவெல்லாம் கம்மியா இருக்கா? இல்ல வேலையாட்கள் கம்மியா இருக்குதா? வேலைகள்லாம் எப்படி இருக்குது? வேலை கம்மி தான். வேலை கம்மியா தான். கம்மி தான். ஓகே. உங்க கீழே எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க இங்க? என் கீழே ஒரு 5 பேர் வேலை 5 பேர் வேலை பாக்குறாங்க. எல்லாரும் வேலை கம்மியா தான் இருக்குது. கம்மியா தான். மாடு நல்லா சாப்பிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்டு பாத்துக்கு நேரங்களே பின்னாடி மாடு நம்ம ஃபீடு தீவனத்தை சாப்பிட்டே இருக்குது. ஆமா. இந்த ஐயா உங்களுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா, இந்த டிஎம்ஆர் தீவனம் கொடுக்க முன்னாடி நீங்க ஒரு தீவனம் கொடுத்துருப்பீங்க. ஆமா. அது எப்படி இருந்துச்சு? இந்த டிஎம்ஆர் கொடுக்கும் போது அதனுடைய பயன் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா ஒரு 6 தொட்டில தண்ணி பிடிப்பேன். இதை கொண்டு போய் ஒரு 6 தொட்டில தவிடு போடுவேன். ஒரு 10 மாடு விடுவேன். அந்த 10 மாட்டை வெளியே கிளப்பிடுவேன். திருப்பி ஒரு 10 மாடு விடுவேன். அந்த 10 மாட்டை அப்படியே 10 விடுவேன். அப்போ எங்களுக்கு வேலை அதிகமாயிட்டே இருக்கும். அதிகமா இருக்கும். இப்போ இந்த தீவனம் வந்த விட இப்ப என்ன பண்றேன், நெடுக்க ஒரு 5 மூட்டை அவுத்து கொட்டுறேன். அவுத்து கொட்டி விட்டுடுறேன். அது சாப்பிட்டு நல்லா சாப்பிடுது. வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு அதுக்கு வேலை கம்மி தான். வேலை கம்மியா வந்து இப்போ வந்து பால்ல வந்து இப்போ கணக்கு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாதுன்னா எல்லாம் முதார். அது ஒண்ணுதான் சொல்ல முடியும். முதார் பால் நல்லா இருக்கு. பால் நல்லா இருக்கு. பால் கொழுப்பா இருக்குது. பால் கொழுப்பா. ஐயா தான் இந்த மொத்த ஃபார்மையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் தான் ஹெட் வந்து வேலையாளு. இவர் கீழே ஒரு 5 பேர் வேலை பாக்குறாங்க. இவர் இன்னைக்கு நம்ம தீவனம் கொடுக்கும்போது பால் நல்லா இருக்கு, பாலோட கொழுப்பு நல்லா இருக்கு, மாடு நல்லா இருக்குது, வேலை கம்மியா இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இந்த அனுபவங்கள் நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குது. டிஎம்ஆர் யூஸ் பண்ணவங்களுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். மேலும் இந்த டிஎம்ஆர் தீவனம் பத்தி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கணும், இந்த ஃபீடு உங்களுக்கு இந்த தீவனம் வேணும்னு சொல்லியாச்சுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற சந்தேகங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க பதில் சொல்றோம். எப்படி இன்னைக்கு நம்ம டிஎம்ஆர் ஃபீடு யூஸ் பண்ற இன்னொரு பண்ணைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஃபீடு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம், அந்த வேலையாட்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். எப்படி இருக்கு ஃபீடோட நன்மைகளும் பத்தி கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? சேதுராமன் சார். சேதுராமன். ஓகே. இந்த பண்ணை எங்க இருக்குது? ஆத்தூர்ல இருக்குது. சரி. ஓகே. உங்கள்ட்ட எத்தனை அனிமல் நீங்க பராமரிக்கிறீங்க? ஒரு 50 மாடு. 50 மாடு இருக்குது. ஓகே. மாடெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு சார். இந்த தீவனம் எத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த தீவனம் கொடுக்கும்போது இந்த மாடுக்கு எப்படி இருக்குது? பால்லாம் எப்படி இருக்குது? மாடு பால் நல்லா கட்டியா இருக்குங்க. சரி. மாடு நல்லா வளமா இருக்குது. தண்ணி நல்லா சாப்பிடுது. சாணம்லாம் நல்லா கட்டியா இருக்குது. போடுதுங்க. ஓகே. இந்த தீவனம் கொடுக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பழைய தீவனத்துக்கு இந்த தீவனம் கொடுக்கும்போது என்ன ஃபீல் பண்றீங்க? பழைய தீவனங்கள் வந்து கொஞ்சம் கொடன்னு சாணி போடும். ஓகே. இப்ப உள்ள தீவனம் கொடுக்கும்போது மாடு கட்டியா போடுது. ஓகே. பால் கொஞ்சம் கூடுதலா வருது தெரியுதுங்க. சரி. இந்த தீவனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மாடுகளும் பிடிச்சிருக்கு. மாடுகளும் சாப்பிடுது. ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி.